பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாயிருக்கட்டும். 1 பேதுரு 3:4. நேசத்தந்தையே, உடலை சார்ந்த வெளி அலங்காரங்களை விட உள்ளத்தை சார்ந்த தூய்மையான அலங்காரத்தை நிறைண்டு விரும்புகிறீர். பணிவான செயல்பாடுகள், அமைதியை விரும்பும் வாழ்க்கை ஒவ்வொரு விசுவாசியும் மேன்மையான வாழ்வு கழைத்துச் செல்லுகிறது. அபிரகாமின் பணிவு, கடவுளின் சொல்லுக்கு பணிந்து அவரது திருவள்ளத்தை நிறைவேற்றுகின்ற நற்பண்பு. லோத் தான் கண்ணோக்கி பார்க்கிற வளமையான இடங்களை தேர்வு செய்யும் பொழுது எவ்வித சச்சரவும் செய்யாமல் அமைதியாய் ஏற்றுக்கொண்டு கடவுள் மீது அவரது பராமரிப்பில் வைத்திருக்கும் நம்பிக்கையோடு எதிர்த்திசை செல்கிற துணிவு எவ்வளவு மகிமையான ஆசிரியரை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. ஆண்டவரே, இன்று எங்கள் குடும்பங்களில் பணிவு, அமைதி நற்குணங்கள் மறைந்து போயின. தான் என்ற ஆணவத்தோடு, கீழ்ப்படியாத குணத்தோடு, அடக்கி ஆளும் தன்மையோடு, நானே பெரியவன் என்ற அகந்தையோடு வாழும் பொழுதும், பொறுமையாய் வாழ முடியாமல் இருக்கும் பொழுதும், அதனால் ஏற்படுகிற சண்டை சச்சரவுகளில் குடும்ப அமைதி இழந்து உறவுகளை பிரிந்து நாங்கள் வாழுகின்றோம். தகப்பனே, எங்களுடைய உள் அலங்காரமாக்கிய பணிவும் அமைதியும் இனி எங்கள் குடும்பத்திலே நிலைத்திருக்கவும், அதன் வழியாக நாங்கள் உம்மோடு கொண்டிருக்க உறவிலும் அந்த குடும்பத்தின் அன்பிலும் வெளிப்பாடு செய்ய வரம் தாரும் சுவாமி.